ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சத்தான ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கருவேப்பிலை தொக்கு. இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தென்றல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி, அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 12 மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துட்ருக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். அது வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ மிளகாய் இது மல்லியெல்லாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. இது ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த கருவேப்பிலை வந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நல்லா ஆற விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு புளி எடுக்கணும். நான் வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு சைஸு புளி எடுத்துகிட்ருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் பழைய புளியாக இருந்தால் தொக்கு வந்து ரொம்ப கலராக இருக்கும். நான் வந்து பழைய புளி தான் எடுத்துகிட்ருக்கிறேன். இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் கொஞ்சம் சூடான தண்ணி சேர்த்து இதை ஊற வைக்கலாம். சூடான தண்ணி சேர்த்து ஊற வைக்கும்போது சீக்கிரமாகவே புளி ஊறி வந்துடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுட்டு இருந்த மசாலா எல்லாம் நல்லா ஆறி வந்துட்டுருக்குது. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும். முதல்ல நம்ம வறுத்து வச்சுட்டு இருந்த மிளகாவும் அப்புறமா மல்லி, கடுகு, வெந்தயம் இதை முதல்ல சேர்த்து குறகுறப்பாக அரைச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலையை சேர்த்து அரைக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ கருவேப்பிலையை சேர்த்துட்டு இது கூட ஊற வச்சிட்டு இருந்த புளியை வந்து இந்த தண்ணியோடய சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இந்த டைமில் நான் வந்து 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்ருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோ சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா இது வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டு இருந்தால் விழுதை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். இது வந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வரும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுக்கணும். இதை நல்லா ஆற விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2லேருந்து 3 மாதத்துக்கு கெட்டு போகாமல் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதாங்க, ரொம்ப சத்தான கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.